ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? தெரியுதுங்க மேம். சரி, ஓகே. நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே? கேக்குதுங்க மேம். சரி. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர்? இங்க 5, இங்க 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி இங்க என்ன எழுதியிருக்காங்க? 8 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா இங்க உங்களுக்கு என்ன வரும்? 12. ஸோ இந்த 12ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 13. அப்போ வந்து ஆப்ஷன் சி 12. புரியுதுங்களா இது? எஸ் மேம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல இங்க 1, 2 கன்சிக்யூட்டிவா நம்பர்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ரிமைனிங் இருக்க பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, 16, 17, இங்க 18, 19 இருக்கு. ஸோ வெளியே வந்து பெரிய நம்பர் இருக்கு, உள்ள வந்து சின்ன நம்பர் இருக்கு இல்லையா? இங்க 19 இருக்கு, இங்க 18, இங்க 17 இருக்கு, இங்க 16. அப்போ இங்க 15 இருக்குன்னா இங்க கொஸ்டின் மார்க்குங்கிற பிளேஸ்ல என்ன இருக்கும்? 14. 14. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இது வந்து நம்ம ஆல்பா நியூமெரிக்கல் சீரியஸ் அந்த கான்செப்ட். ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம போடுவோம் இல்லையா? டபிள்யூட பிளேஸ் வேல்யூ என்ன? டபிள்யூட 23. 23. ஸோ 23. டீயோட வேல்யூ? டீயோட வேல்யூ என்ன? 20. 20. ஸோ 23 மைனஸ் 20 தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. சரிங்களா? அதே மாதிரி எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. டியோட வேல்யூ வந்து 4. ஸோ 19 மைனஸ் 4, 15. ஜேயோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. டியோட வேல்யூ இப்போ தான் நம்ம போட்டோம் 20. ஸோ 20 மைனஸ் 10 வந்து 10 கொடுத்துருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன? 16. 16. ஜி? 7. 16 minus 7, 9. So B option, 9. Next question. Fourth one என்ன லாஜிக்? ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணிருக்காங்க மேம். So 4 square 16, 2 square 4, 20, 9 square 81, 3 square 9, 81 plus 9, 90. So 7 square 49, 1 square 1, 49 plus 1, இங்க 50 வரணும். So C option. Next என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கீழே ஆட் பண்ணிருக்கோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கீழே ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ நான் இங்க 63 இருக்கு, இங்க 27, இங்க 3 இருக்கு. ஸோ 63, 27 plus 3 வந்து 30 வரும். 63 plus 30 வந்து என்னது? 93. அதே மாதிரி இங்க ஆட் பண்ணுங்க. இங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 37, ஒரு 3 எடுத்தோம்னா 40, 78, 79 வருதா? ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 67 வரும். ஸோ அப்போ என்ன வரும்? x plus 42 plus 16 is equal to 67. இதுல x வேல்யூ என்ன? ம் 42, 48, 58. So அப்ப x is equal to 67 minus 58, 279. கரெக்டா? புரியுதா? எஸ் மேம். So next
நெக்ஸ்ட் ஒன் ஈஸி தான் இல்லையா? 3 ஸ்கொயர் வேல்யூ 9ன்னு எழுதியிருக்காங்க. 4 ஸ்கொயர் வேல்யூ 16ன்னு எழுதியிருக்காங்க. இங்க 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. அப்ப இங்க 1 ஸ்கொயர் இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். 5 ஸ்கொயர் வந்து என்னது? 25. அப்ப 125. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்ல 5 4s are 20, 5 plus 4 9, 3 8s are 24, 3 plus 8 11. அப்ப 9 4s are 36, 9 plus 4 13. ஸோ இங்க வந்து 36 ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன்ல என்ன பண்ணிருக்காங்க? 8th ஒன்ல என்ன லாஜிக் இருக்கு? 14 into 12 என்ன? 14 into 12 168. இந்த 168 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 84. சரிங்களா? அதே மாதிரி ஸோ இது 18ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணால் 9 9 சார் என்ன வரும்? 81 வருதா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டூ 11 by 2 is equal to 88. இங்க 1 சார், இங்கே 8 சார். அப்போ எக்ஸ் is equal to 16. 9th one வந்து 36 இருக்கு இல்லையா? ரூட் 36 ஓட வேல்யூ என்னது? 6. ரூட் 64க்கு 8, ரூட் 25க்கு 5, ரூட் 49க்கு 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 plus 6 13, 13 plus 8 21, 21 plus 5 26. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 3, இங்கே 5, 4, 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 21 வரும். அதே மாதிரி இந்த லாஜிக் இங்கே போடுங்க. இங்கே என்ன வரும்? 12, 6, 8, 5. 12 plus 8 20, 25 30 31. ஸோ 31 தான் ஆன்சர் இருக்கு. இங்கே ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஸோ 25 இருக்கு இல்லையா? 25க்கு ரூட் 25ஓட வேல்யூ என்னது? 5 ப்ளஸ் ரூட் 1ஓட வேல்யூ 1 தான். ரூட் 81ஓட வேல்யூ 9 ப்ளஸ் ரூட் 16ஓட வேல்யூ என்னது? 4. இதெல்லாமே ஆட் பண்ணுங்க. 9 + 1 10, 15, 19. ஸோ 19க்கும் 361க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா 19 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 361. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே வாங்க. இங்கே 9 கொடுத்துருக்காங்க. ரூட் 9ஓட வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் ரூட் 81ஓட வேல்யூ 9 ப்ளஸ் 25. அப்போ 5 வரும். 1க்கு 1 தான் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9 + 1 10, 15 18. ஸோ அப்போ இங்கே 18 ஸ்கொயர் பண்ணணும். 18 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 324. நெக்ஸ்ட் 11th ஒன். 11th ஒன்க்கு இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 2s are 10. அதே மாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 3s are 3. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 13. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ 6 4s are என்ன வரும்? 24 ப்ளஸ் 1 5s are 5. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 24 + 5 29. நெக்ஸ்ட் 12th ஒன். 7 4. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7 28 மைனஸ் 5 3s are 15. ஸோ 28லேருந்து 15 மைனஸ் பண்ணால் நமக்கு 13 வருது. அதே லாஜிக் இங்கே யூஸ் பண்ணலாமா? 9 4 தான் என்னது? 36 மைனஸ் 8 3s are 24. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். நெக்ஸ்ட் 13th ஒன். இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. 11 22 33 44 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 110 வரும். ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 114 வரணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 + 34 36 46 49 59 69. ஸோ x + 69 is equal to 114. அப்போ x is equal to என்ன வரும்? 114 minus 69. எக்ஸோட வேல்யூ 45. புரியுதா? எஸ் மேம். Yes, ma'am.
நெக்ஸ்ட் 14th ஒன். 14th ஒன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 466ஐயும் 341ஐயும் மைனஸ் பண்ணி பாருங்க. 466 341 மைனஸ் பண்ணீங்கன்னா 5 2 1 125 வருது. ஆனா இங்க 250 கொடுத்துருக்காங்க. ஸோ 125 2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கேயும் மைனஸ் பண்ணுங்க. 8ல இருந்து 2 போச்சுன்னா 6, 9ல இருந்து 8 போச்சுன்னா 1, 3ல இருந்து 2 போச்சுன்னா 1, 116 வருது. 116 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 200 220 412 232. கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் 15th ஒன். 15th ஒன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 மைனஸ் 1 வேல்யூ என்ன 1 இல்லையா, அதை இங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 மைனஸ் 3 3. நெக்ஸ்ட் 5 மைனஸ் 4 1. ஸோ இங்க 2 மைனஸ் 4 சாரி 4 மைனஸ் 2 2. 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 4, 8ல இருந்து 0 மைனஸ் பண்ணீங்கன்னா 8. ஸோ அதே மாதிரி இங்க 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 2, 9ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 6, 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2, 2 6 2. நெக்ஸ்ட் 16th ஒன். 16th ஒன் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 15 மைனஸ் 5 வந்து என்னது 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்க 80 வரணும். ஸோ அப்போ 6 + 2 8. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். 10 8 80. ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்கே வந்துடலாம். 13 மைனஸ் 11 வந்து என்னது 2 இன்டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 16 20 24. ஸோ 24 × 2 48. மேம் இப்படி பண்ணா அந்த சென்டர் ஆப்ஷனுக்கு வருதா? 5 5 வரும். இங்க ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணா 6 6 12 13. ஓகே மேம். ஓகே வருது இல்லைங்களா? 50 + ஒரு 15 65 வருது இல்லையா? ஓகே மேம். நெக்ஸ்ட் 17th ஒன். 17th ஒன் 6ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 3s are என்னது 18. அதுக்கப்புறமா அந்த 15 5s are 75. ஸோ அப்போ இந்த 75 18ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 93. ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. 96 54 + 7 5 35. 54 59 69 79 89. ஸோ 89. புரியுதா? எஸ் மேம். 18th கொஸ்டின் பாருங்க. ஸோ 18th ஒன்ல 101 43 35 15 38. ம் 101ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணுங்க. டைகனலாக இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 101 + 15 106 116. நெக்ஸ்ட் இங்கே 43ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணுங்க. 38 78. ஸோ நமக்கு 38 வேல்யூ தான் வேணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 38. ஸோ அதே மாதிரி இங்கே டயகனலாக இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 184 + 48 வந்து என்ன வரும் 232 வரும். 34 + 56 வந்து என்னன்னா 90. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 142. 18th ஒன். 18th ஒன்க்கு லாஜிக் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி இங்கே வந்து 9 இருக்கு இல்லைங்களா? 9 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 9 2s are என்ன வரும் 18 + 17 அதுக்கு அடுத்த நம்பரால மல்டிபிள் பண்ணிக்கோங்க 3. 17 3s are 51. இப்போ 18ஐயும் 51ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 69 வருது. அதே மாதிரி இங்கே 13 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 13 2s are 26. 11 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க 33. ஸோ 26 + 33 நமக்கு என்ன வருது 59 வருது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அதை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 2xன்னு எடுத்துக்கலாமா?
ப்ளஸ் இந்த நம்பரை 3ஆல் மல்டிபிள் பண்ணும். 13 3s are 39 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்னா 49 வரணும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 10. இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 5. 7 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 7 3s are 21. இங்கேயும் அதே மாதிரி 9 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 27. இங்கே 4 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 36. அதே மாதிரி 2 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 18. ஸோ அப்போ இங்கே 9 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணால் 54 வரும்? 6. ஸோ அப்போ இங்கே 4ஐயும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 24. இந்த 20 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? ஏதாவது யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். சரி, நெக்ஸ்ட் பசில். Read the following informations and answer the questions given below it. 6 students A, B, C, D, E and F are sitting in a field. A and B are from Nehru House. Nehru Houseல இருக்கவங்க யாரு அப்படின்னா ஏயும் பியும். while the rest belong to Gandhi House. ஸோ AB இல்லாம ரிமைனிங் இருக்கவங்க எல்லாருமே வந்து காந்தி ஹவுஸ்ல இருக்காங்க. அப்போ AB, C, D, E, F இவங்க எல்லாருமே காந்தி ஹவுஸ். D and F are tall. ஸோ நெக்ஸ்ட் டால்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டாலு இன்னொன்று அப்போ என்னவா இருப்பாங்கன்னா ஷார்ட்டா இருப்பாங்க. ஸோ டால் வந்து யாரெல்லாம் டாலு? டியும் எஃப்பும். D and F வந்து டால் while others are short. அப்போ இங்க A, B, C, D எழுதியாச்சு. E, F இங்க ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் A, C and D are wearing glasses. ஸோ wearing glasses வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா wearing glasses ACD. ACD. others A இங்க இருக்கா? ஸோ B இல்ல, C இருக்கு, D இருக்கு, E, F. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. விச் 2 ஸ்டூடெண்ட்ஸ் who are not wearing glasses are short. ஸோ கிளாஸும் போட்டிருக்கணும், ஷார்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஷார்ட்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா ABC. not wearing glasses. நாட் வியரிங் கிளாஸஸ். ஓகே. ஸோ இங்க ஷார்ட்டா இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ABCE. இதுலயும் நம்ம இங்க அதர்ஸ்ல இங்க வந்து வியரிங் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து நாட் வியரிங் கிளாஸஸ்ல BEF இருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் எது காமனா இருக்கு பாருங்க. ஷார்ட்டாவும் B. இருக்கணும், Bயும் Eயும். ஸோ அப்ப இங்க ஆப்ஷன் வந்து என்ன வரும்? C ஆப்ஷன், B மற்றும் E. நெக்ஸ்ட் which short students of Gandhi House is not wearing glasses. அப்ப 3 இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், காந்தி ஹவுஸ்ல இருக்கணும், கிளாஸ் போட்டிருக்க கூடாது. ஸோ ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்னா ABCE, அவங்க காந்தி ஹவுஸ்ல இருக்கணும்னா ஏயும் பியும் நேரு ஹவுஸ்ல இருக்காங்க. அப்ப சியும் இயும் மட்டும்தான் காந்தி ஹவுஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து கண்ணாடி போட்டிருக்க கூடாது. சி வந்து கண்ணாடி போட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யார் தான் கண்ணாடி போடல? E. நெக்ஸ்ட் காந்தி இல்லத்தின் எந்த உயரமான மாணவன் கண்ணாடி அணியாதவன்? which tall student of Gandhi house is not wearing glasses. அப்ப இங்க 3 கண்டிஷன் இருக்கு. டாலா இருக்கணும், காந்தி ஹவுஸ்ல இருக்கணும், கிளாஸ் போட்டிருக்க கூடாது. ஸோ டாலா இருக்கணும், D and F. காந்தி ஹவுஸ்ல இருக்கணும், ஸோ D and F காந்தி ஹவுஸ்ல தான் இருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்க கூடாது. D வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க, F வந்து கண்ணாடி போடாதவங்க. இப்போ F கரெக்டா? புரியுதுங்களா? Yes, ma'am. ஸோ நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். 24th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் A, B, C, D, E and F are sitting in the field. இங்க A and B are from Delhi. ஸோ இங்க டெல்லியில இருந்து வர்றவங்க வந்து ஏயும் பியும். ரெஸ்ட் ஆர் ஃப்ரம் பெங்களூர். ஸோ பெங்களூர்ல இருந்து வர்றவங்க AB முடிஞ்சிச்சுன்னா அப்போ C, D, E, F இவங்க வந்து பெங்களூர்ல. நெக்ஸ்ட் D and F are tall.
ஸோ இங்கே டாலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியும் எஃப்பும். அப்போ ஷார்ட் வந்து ஏ பி சி டி இருக்கு, இ எஃப் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஏசிடி ஆர் கேர்ள்ஸ். ஸோ இங்கே கேர்ள்ஸு பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கேர்ள்ஸு? ஏயும் சியும் டியும். அப்போ பாய்ஸ் வந்து பி, ஏபிசிடி இ எஃப். ஓகேங்களா? விச் இஸ் த டால் கேர்ள் ஃப்ரம் பெங்களூர். ஸோ இங்கே டால் அப்படின்னு பார்த்து கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேர்ளில் வந்து ஏசிடி. இந்த ஏசிடியில் டாலாக இருக்கவங்க யாரு? நமக்கு டி மட்டும்தான். ஸோ இவங்க பெங்களூர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து என்னது? டி. புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஆன் அ செல்ஃப் ஆர் பிளேஸ்ட். வேற கொஸ்டின் அது. கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு எதுவும் சரி, ஓகே. ஆன் a self or place 6 volumes side by side labeled A, B, C, D, E and F. ஸோ இங்கே இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ 6 இருக்கு. 1 2 3 4 5 6. இதில் B, C, E, F have green covers. அப்போ green B, C, E, F, while others have yellow covers. ஸோ எல்லோ இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஏ பி சி டி இல்லை, இஎஃப் இங்கே இருக்குது. இது வந்து எல்லோ. ஏ டி பி ஆர் நியூ வால்யூம்ஸ் வைல் த ரெஸ்ட் ஆர் ஓல்டு வால்யூம்ஸ். ஸோ அப்போ இங்கே நியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நியூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டி பி. ஸோ அப்போ ஏபி இருக்குது, சி டி இங்கே இருக்குது, இ எஃப் வந்து ஓல்டு. நெக்ஸ்ட்டு லா ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிபி இங்கே ஏபிசி இருக்கு, ஏபிசி டி இஎஃப். இது எல்லாமே நமக்கு மெடிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, விச் 2 வால்யூம்ஸ் ஆர் ஓல்டா இருக்கணும், மெடிக்கல் எக்ஸ்ட்ராக்டா இருக்கணும், கிரீன் கலரா இருக்கணும். ஸோ ஓல்டா இருக்கிறது வந்து என்னது? சிஇஎஃப். இதுல மெடிக்கல் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இஎஃப் தான் வரும். பிளஸ் அது வந்து என்ன கலர்ல இருக்கணும்? கிரீன் கலர்ல இருக்கணும். இஎஃப் இங்க கிரீன் ரெண்டுமே, கிரீன்ல பாத்தீங்கன்னா இஎஃப் இருக்கு. அப்ப இஎஃப் ரெண்டுமே கிரீன் தான். அப்ப ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அந்த பசில் முடிஞ்சது. இது நெக்ஸ்ட் பசில். இன் a group of 6 women there are 4 dancers, 4 vocal musicians, 1 actor and 3 violinists. சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து எதுனா டான்சர்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டான்சர், அடுத்து வந்து மியூசிஷியன், நெக்ஸ்ட் ஆக்டர், நெக்ஸ்ட் வயலின் வாசிக்கிறவங்க. இதுல டான்ஸ் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க? எத்தனை டான்சர்ஸ் இருக்காங்க? 4 டான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ 4 நம்பர் போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 1 2 3 4 டான்சர் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் மியூசிஷியன்ஸும் நமக்கு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே இங்கே 1 2 3 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் வந்து ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க. 3 வந்து வயலின் வாசிக்கிறவங்க. 1 2 3. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிரிஜா அண்ட் வனஜா ஆர் அமாங் த வயலினிஸ்ட். ஸோ அப்போ 3 பேர்ல 2 பேர் கொடுத்துட்டாங்க. கிரிஜா கொடுத்துட்டாங்க, வனஜா கொடுத்துட்டாங்க. வைல் ஜலஜா அண்ட் சைல்ஜா do not know how to play on the violin. அப்போ இந்த தேர்ட் பிளேஸ்ல இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சைல்ஜா அண்ட் தனுஜா ஆர் அமாங் த டான்சர்ஸ். ஸோ டான்சர்ஸ் 4 பேர்ல நமக்கு 2 பேர் கிடைச்சிருச்சு, சைல்ஜா, தனுஜா. நெக்ஸ்ட் ஜலஜா, வனஜா, சைல்ஜா, தனுஜா இது எல்லாருமே வந்து மியூசிஷியன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு மியூசிஷியன்ஸா 4 மெம்பர் இருக்காங்க, நம்ம போட்டிருக்கோமே, அதை அப்படியே எழுதிடலாம். அப்போ ஜே டி எஸ் டி.
அண்ட் 2 ஆஃப் தம் ஆர் ஆல்சோ வயலினிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 பேர் வந்து வயலின் வாசிக்கிறாங்க. சரி, இங்க ஜி இருக்கு, வி இருக்கு. ஓகே, இங்க ஆல்ரெடி வி இருக்கு. ஆனா யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க? ஜலஜா ஷைலிஜா வரக்கூடாது. இதுவும் இதுவும் வரக்கூடாது. இங்க வி ஆல்ரெடி இருக்கு. அப்ப தனுஜா. சரிங்களா? இஃப் பூஜா இஸ் an actor, இங்க பூஜா கொடுத்துட்டாங்க. who among the following is both dancer and violinist? டான்ஸராகவும் இருக்கணும், வயலினிஸ்டாகவும் இருக்கணும். ஸோ அப்போ இங்க 4 பேர்னா இங்கே எஸ் டி இருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருப்பாங்க இங்க ஜே? சொல்லுங்க. டான்சர், வயலினிஸ்ட். சொல்லுங்க. டான்ஸ்ல என்ன இருக்கு? எஸ்டி ஜேவி இருக்கு. வயலின் வாசிக்கிறாங்க, ஜிவி டி இருக்கு. அப்ப 2மே இருக்கவங்க யாரு இதுல? ஓ, நீங்க இது 2 போடக்கூடாதோ? சாரி. இங்க 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் 4 மெம்பர்ஸ் நினைச்சிட்டேன். இப்போ சொல்லுங்க. எது டான்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க? யார் 2 பேர் டான்சர்? எங்க அந்த சென்டென்ஸ்? எஸ் அண்ட் டி தான். இப்போ சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. தனுஜா. தனுஜா. அவ்வளவுதான் அந்த பத்துல. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? there is a group of 5 persons A, B, C, D and E. One of them is horticulturist, okay, physicist, journalist, industrialist and advocate. 3 of them A, C and advocate prefer tea to coffee. இதுக்கு மீனிங் என்ன? காஃபியை விட டீ பிடிக்கும். ஸோ அப்போ இங்க டீயை ப்ரிஃபர் பண்றவங்க அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து காஃபி. ஸோ இங்க வந்து ஏசியும் அட்வொகேட்டும். ஸோ ஏ சி அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வொகேட். நெக்ஸ்ட் 2 ஆஃப் தம் அண்ட் 2 ஆஃப் தம் பியும் ஜேர்னலிஸ்டும் காஃபியை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ பி ஜேர்னலிஸ்ட். த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் B and A are friends to one another. யார் யாரு ஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க? டியும் ஏயும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவங்க 3 பேருமே வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ். பட் 2 ஆஃப் தம் ப்ரிஃபர் காஃபி டு டீ. இது இந்த 3 பேர்ல 2 பேர் வந்து காஃபியை ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க நமக்கு தெரியும் ஏ அப்படிங்கிறவரு டீயை தான் ப்ரிஃபர் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப இங்க காஃபியை ப்ரிஃபர் பண்றவங்க டியும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். இங்க வந்து நமக்கு இங்க காஃபி ப்ரிஃபர் பண்றவங்க 2 பேருன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இவர் தான் வந்து என்னவா இருப்பாரு? டியா இருப்பாரு. பி அப்படிங்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்க 2 பேர் கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஏசி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன். த ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இஸ் சீஸ் பிரதர். சியோட பிரதர் தான் வந்து ஹார்டிகல்ச்சர். அப்ப சி வந்து கிடையாது. ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து சி இல்ல. அப்ப ஏ தான் ஹச். சி தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சி என்னது? அட்வொகேட் வராது. இன்னும் ஒண்ணு வந்து என்ன? ஸோ பிசிசிஸ்ட். இப்போ சொல்லுங்க. ஹூ இஸ் த ஹார்டிகல்ச்சரிஸ்ட்? ஹச் யாரு? ஏ இல்லையா? A. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? B. சொல்லுங்க. பி. நெக்ஸ்ட், which of the following groups includes a person who like tea but is not an advocate? ஸோ டீ பிடிச்சிருக்கணும், ஆனா அவர் வந்து அட்வொகேட்டா இருக்கக்கூடாது. ஸோ அப்ப டீ பிடிக்கிறவங்க வந்து ஏசி, இந்த அட்வொகேட் பியும். ஸோ டீ அவங்களுக்கு பிடிக்கணும் ஆனா அட்வொகேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னா ஏசி தான் குரூப். கரெக்டா? புரியுதா? Yes, ma'am. ஸோ அப்ப ஏசி தான் வரும். இங்க ஏசி இருக்கான்னு பாருங்க. இல்ல, ஏசிஇ டிஇபிசிஇ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து என்ன வரும்? டி.
இன்க்ளூட்ஸ் அ பர்சன் தானே மேம் குடுத்துருக்காங்க. அப்ப எனி ஒன் பெர்சன் டீ ப்ரிஃபர் பண்ணும் அப்படி இருக்காதா மேம்? நானும் அப்படிதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். இங்க வந்து ஏசிஇ இல்ல இல்ல அப்படி இல்ல. என்ன கேட்டீங்க? நான் கவனிக்கல. என்ன கொஸ்டின் கேட்டீங்க? இன்க்ளூட்ஸ் அ பர்சன் தானே மேம் குடுத்துருக்காங்க மேல. லைக் எல்லா பெர்சனுமே வந்து டீ பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல மேம். இன்க்ளூட்ஸ் அ பெர்சன் ஹூ லைக் டீ அப்படின்னா இருக்க பெர்சன்ல ஒருத்தவங்களுக்கு டீ பிடிச்சிருக்கலாம் அப்படி தானே மேம்? ஆமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் இன்க்ளூட்ஸ் எ பர்சன் ஹூ லைக்ஸ் டீ. இங்க கீழே கொடுத்துருக்கவங்கல்ல கண்டிப்பா டீ பிடிச்சிருக்கும். மேம் டீ வந்துட்டு அட்வொகேட் அதனால நன் ஆஃப் தீஸ் வரலாம் மேம். ஆனா இன்க்ளூட்ஸ் அ பர்சன்னா எனி ஒன் இருந்தாலே ஓகே தானேன்னு கேட்குறேன் மேம். இல்ல அவங்க வந்து கீழே இருக்கிறது தானே கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் தானே கேக்குறாங்க. இங்க கீழே இருக்க குரூப்ல இன்க்ளூட்ஸ் எ பர்சன் ஹூ லைக்ஸ் டீ. அவங்களுக்கு டீ பிடிச்சிருக்கணும். ஆனா அதுல அட்வொகேட்டே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதான் மேம் வந்து அட்வொகேட்டு நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்த ஆல்பபெட்ஸ்ல க்கு வந்து அட்வொகேட் வரணும் மேம். அதனால இது நன் ஆஃப் திஸ் மேம். அதுக்கு பதிலா ஏபி இருந்துச்சுனாலும் ஏபி ஆப்ஷன் வரலாம்ல அப்படி கேட்குறேன் மேம். இன்க்ளூட்ஸ் அ பர்சன்னா ரெண்டு பேருமே டீ குடிக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் மேம். இன்க்ளூட்ஸ் எ பர்சன். ஆமா ஆமா நீங்க அப்படி கேக்குறீங்க. ஏபின்னு இருந்ததுன்னா இந்த போடலாம். சென்டென்ஸோட மீனிங்காக கேட்குறேன். போடலாம். இன்க்ளூட்ஸ் அ பர்சன் ஹூ லைக் டீ. இப்போ ஏபி ஆப்ஷன்ல இருந்ததுன்னா அது போடலாமான்னு கேட்குறேன் மேம். இன்க்ளூட் தானே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே டீ ப்ரிஃபர் பண்ணணுமா? ரெண்டு பேருமே தான் டீ ப்ரிஃபர் பண்ணணும். இன்க்ளூட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் இன்க்ளூட்ஸ் எ பர்சன் ஹூ லைக்ஸ் டீ பட் இஸ் நாட் அன் அட்வொகேட். ரெண்டுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ இஸ் த பிசிசிஸ்ட்? இயற்பியலாளர் யாரு? அங்க நம்ம ஆல்பபெட் போட்டோமா? இங்க அட்வொகேட்க்கு ஆல்பபெட் வந்து இ. அதை நான் போட மறந்துட்டேன், சாரி. இப்ப சொல்லுங்க. டீ. சி. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் given above is superfluous? இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தா போதும், இந்த பசில்ஸை நம்ம சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கா, இல்ல நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த பசிலை சால்வ் பண்ணணும்? எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இதுல ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே ஒண்ணு மிகை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே தான் இருக்கும். அதனால இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேம் கொஸ்டின். சொல்லுங்க. மேம் ஒரு டைம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எந்த கொஸ்டினுங்க? லாஸ்ட் இந்த கொஸ்டினா? கொஸ்டின் மேம் இல்லை மேம் ஃபுல்லாகவே மேம். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதுதானே கேக்குறீங்க, இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ் மேம். ஸோ தெர் இஸ் எ குரூப் ஆஃப் 5 பர்சன்ஸ். 5 பேர் இருக்காங்க, சரியா? அதுல ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன்ல இருந்து ரீட் பண்ணுங்க. தேர்ட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆஃப் தெம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ, சி அண்ட் அட்வொகேட் ப்ரிஃபர் டீ டு காஃபி. ஸோ இந்த ஏயும் சியும் அட்வொகேட்டும் எதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா டீயை ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால டீ அப்படிங்கிறது கீழே நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஏ, சி, அட்வொகேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் 2 ஆஃப் தெம். இப்போ 5 பேர்ல 3 பேர் இங்க வந்துட்டாங்க. ரிமைனிங் 2ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியும் ஜேர்னலிஸ்டும் காஃபியை ப்ரிஃபர் பண்றதா கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஜேர்னலிஸ்ட், இவங்க காஃபியை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா மேம்? எஸ் மேம். ஃபோர்த் பாயிண்ட்ல த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் டி அண்ட் ஏ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஒன் another. 3 பேருமே ஃப்ரெண்டு. ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்டும் பியும் ஏயும் இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் 2 ஆஃப் them ப்ரிஃபர் காஃபி டு டீ. இந்த 3 பேர்ல 2 பேர் வந்து காஃபியை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இதுல டிஏ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெளிவாகவே தெரியுது. ஏ அப்படிங்கிறது எதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க? டீயை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ இங்க காஃபியை ப்ரிஃபர் பண்றவங்க கிட்ட இந்த ஏங்கிறது வராது. அப்ப இந்த டி அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் காஃபியை வந்து ப்ரிஃபர் பண்றது. நம்ம ஆல்ரெடி இங்க என்ன பண்ணியிருந்தோம்? பியும் ஜேர்னலிஸ்டும் எழுதியிருந்தோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிங்கிற பர்சனா இருப்பாரு.
பி அப்படிங்கிற வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காரு. இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஏசி 2 பேர் இருக்காங்க. ஸோ யார் வந்து இங்க ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க இதுவே கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். த கல்ச்சரலிஸ்ட் இஸ் சீஸ் பிரதர். சியோட பிரதர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஏ அவங்க தான் வந்து என்ன இருப்பாங்க, ஹார்டிகல்ச்சரிஸ்டா இருப்பாங்க. சி வந்து என்னன்னா பிசிசிஸ்டா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். இங்கே நமக்கு ஒரே ஒரு ஆல்பபெட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஏபி ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, இங்க டி இருக்கு. இங்க நமக்கு இ மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த அட்வொகேட் அப்படிங்கறது தான் இ அப்படிங்கிற பர்சன். புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். நெக்ஸ்ட் இந்த பசில் வாங்க. பி அண்ட் இ ஆர் குட் இன் டிராமட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே மாதிரி நம்ம ஒரு சம் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் யாருன்னா பியும் இயும். ஸோ இங்க வந்து நான் சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன், இங்க வந்து பர்சன்ஸ். நெக்ஸ்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஏயும் பியும் எதுல குட்டா இருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸும் பிசிக்ஸும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஏடிசி. ஸோ ஏடிசி 3 பேரும் எதுல இருக்காங்க, பிசிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, பி அண்ட் ஹெச். நெக்ஸ்ட் சிஏ, பி அண்ட் மேக்ஸ், எம். நெக்ஸ்ட் டிஇ, டிஇ வந்து ஹச், டி. இப்போ ஏ என்ன பி என்னன்னு தனித்தனியா எழுதிக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து எதுலலாம் குட்டா இருக்காங்க, இங்க ஏ இருக்கு. ஸோ சிஎஸ் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் இங்க ஏ இருக்கு. ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் நம்ம எழுதிட்டோம் இல்லையா? ஸோ பிசிக்ஸ் ஆல்ரெடி எழுதுனனால இங்க ஹச் மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வேற எங்க ஏ இருக்காங்க, இங்க ஏ இருக்காங்க. இங்க பிசிக்ஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு, மேக்ஸ் மட்டும் எழுதல. ஸோ மேக்ஸ் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ பி எழுதுங்க. பி எதுலலாம் குட்டா இருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல டி சிஎஸ் இருக்கு, டி கமா சிஎஸ். நெக்ஸ்ட் பி வந்து செகண்ட் ஒன்ல சிஎஸ் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், பி எழுதல, பி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டி எங்கேயாவது இருக்கா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சி, சி வந்து இங்க இருக்கு இல்லையா, பிஹெச். நெக்ஸ்ட் சி இங்க இருக்கு. ஸோ ஆல்ரெடி பி எழுதியாச்சு, பிசிக்ஸ் எழுதியாச்சு, மேக்ஸ், அவ்வளவுதான். சி எங்கேயும் இல்லை. அடுத்து டி, டி வந்து தேர்ட் ஒன்ல இருக்கு. ஸோ பிசிக்ஸும் ஹிஸ்டரியும். நெக்ஸ்ட் வேற எங்க டி இருக்கு, இங்க இருக்கு. ஆல்ரெடி ஹச் எழுதியாச்சு, ஸோ டி மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, டி சிஎஸ். வேற எங்க இ இருக்கு, இங்க இ இருக்கு. ஸோ ஹச்சும் டியும், டி ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ ஹச். ஸோ இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன, 32க்கு ஆன்சர் என்னது? டி. டி. ஸோ ஆப்ஷன் சி, டிங்கிற பர்சன். நெக்ஸ்ட் பிஹெச்எம். ஸோ பி இருக்கணும், ஹச் இருக்கணும், எம் இருக்கணும். ஆனா என்ன இருக்கக்கூடாது, சிஎஸ் இருக்கக்கூடாது. பிஹெச்எம், பிஹெச்எம் சி. சி. நெக்ஸ்ட் ஒன் சிஎஸ் இருக்கணும், சிஎஸ் ஹச்
கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது? இப்பதான் மேம் கேக்குது. தெரியலங்க. எது வரைக்கும் லாஸ்ட் கேட்டது நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் நான் இப்போ ஆன்சர் பண்ணணும் நீங்க? ஹச் 34 34 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறமா வந்து ஹச்டி. ஸோ சிஎஸ்ஹெச்டி இ நெக்ஸ்ட் ஹெச்பிசிஎஸ்எம் ஹெச்பிசிஎஸ்எம் ஏங்களா? ஹெச்பிசிஎஸ்எம் ஏ. நெக்ஸ்ட் பிடிசிஎஸ் பிடிசிஎஸ் பி. பி தானே? அவ்வளோதான். அந்த பர்சன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 friends PQRST travel to 5 different cities: Chennai, Kolkata, Delhi, Bangalore, Hyderabad by different modes of transport: bus, train, aeroplane, car and boat from Mumbai. So the person who traveled to Delhi did not travel by boat. சரி, ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட், R went to Bangalore. ஸோ ஆர் அப்படிங்கிறவங்க வந்து எங்க போறாங்க அப்படின்னா பெங்களூர் போறாங்க. எதுல? ஆர் went to Bangalore by car. ஓகேங்களா? நெக்ஸ்ட் Q went to கொல்கத்தா. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன்ல போறாங்க. ஸோ RQ வந்துருச்சு. நெக்ஸ்ட் எஸ் வந்து எந்த ஊருக்கு போறாங்கன்னு கொடுக்கல, பட் எதுல போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டீயும் அவங்க அதே மாதிரிதான் எந்த ஊருன்னு சொல்லல, பட் வந்து அவங்க போறது வந்து ட்ரெயின்ல அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. The person who traveled to Delhi did not travel by boat. ஸோ அப்போ இங்க வந்து என்ன வராதுன்னா டெல்லி வராது. ஸோ இந்த இடத்துல டெல்லி அப்படிங்கிறது வராது. வேற மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு டெல்லி அண்ட் சென்னை. ஸோ இங்க எல்லாருமே மும்பைல இருந்து தான் போறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லிக்கும் சென்னைக்கும் பஸ் கிடையாது. மும்பைல இருந்து பஸ்ல வர முடியாது. எதுக்கு? டெல்லிக்கும் சென்னைக்கும் பஸ்ல வர முடியாது. ஸோ இங்க நமக்கு வந்து என்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு? பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன், கார், போட்டா. ஸோ கார் எழுதிட்டோம், ஏரோப்ளைன் எழுதிட்டோம், போட்டு, ட்ரெயின். அப்போ ரிமைனிங் ஒன்று மட்டும் இங்க மிஸ் ஆகுது. என்னது? பஸ். இங்க பி மிஸ் ஆகுது இல்லையா? PQRST. ஸோ இங்க பி மிஸ் ஆகுது. இங்க டெல்லி வராதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மேபி இங்க டெல்லி வரலாம், இல்லைன்னா இங்க டெல்லி வரலாம். ஸோ இங்க இந்த ஆப்ஷன்ல நம்ம இங்க டெல்லி வராதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க மும்பைல இருந்து டெல்லிக்கு பஸ்ல எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது, அதாவது அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்க பஸ்ன்னு இருக்கனால இங்க டி வராது, இங்கதான் டெல்லி வரும். புரியுதுங்களா? புரியுதா? எஸ் மேம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது பாருங்க. அதே மாதிரி பஸ்ல வந்து வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சென்னைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வந்து சென்னை வராது, அப்ப இங்கதான் சென்னை வரும். அப்ப ரிமைனிங் என்ன ஒரு ஊர் இருக்கு? ஹைதராபாத். ஸோ இங்கதான் ஹைதராபாத் வரும். புரியுதுங்களா? $37 கேன்சர் சொல்லுங்க. Which of the following combinations of persons and mode is not correct? P வந்து பஸ் தான், Q வந்து கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஸும் கரெக்டா தான் இருக்கு. டி வந்து ட்ரெயின், பட் இங்க டி வந்து ஏரோப்ளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which of the following combinations of place and mode is not correct? ஸோ டெல்லி வந்து பஸ், ஸோ டெல்லி வந்து ட்ரெயின். ஸோ அப்போ இங்கேயே வந்துருச்சு கரெக்ட் இல்லைன்னு. ரிமைனிங்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. பெங்களூர் காரு, ஸோ பெங்களூர் கார் தான். நெக்ஸ்ட் கொல்கத்தா ஏரோப்ளேன், சென்னை போட். ஸோ கொல்கத்தா ஏரோப்ளேன், சென்னை போட். ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட்
39. The person traveling to Delhi went by which of the following modes? So டெல்லி போனவர் எதை யூஸ் பண்ணாரு? ட்ரெயின். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் யார் டெல்லிக்கு பயணம் செய்தார்கள்? ஸோ டெல்லிக்கு போனவர் யாருன்னு கேட்குறாங்க. டெல்லிக்கு போனது டி. அவ்வளோதான், 40 கொஸ்டின்ஸுமே முடிஞ்சது. ஏதாவது பசில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீ பார்த்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சுதுங்களா? மேம் இந்த லாஸ்ட் கொஸ்டின்ல அந்த மும்பை இருக்குல்ல மேம், அது லாஸ்ட் அது புரியல மேம். எஸ் வரைக்கும் போட் வரையும் புரிஞ்சுது மேம், ம். அதுக்கப்புறம் புரியல மேம். இது வரைக்கும் போட்டது புரிஞ்சது, அதுக்கப்புறமா புரியலங்கிறீங்களா? எஸ் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம ரெண்டுமே போட்டோம் இல்லையா? 6 பெங்களூர் கார் போட்டோம், கியூ எழுதிட்டோம். சரி ஓகே, இங்க வந்து நம்ம ஃபில் பண்ணாம வச்சிருந்தோம் இல்லையா? இங்க சென்னை, டெல்லி, ஹைதராபாத் ஃபில் பண்ணாம வச்சிருந்தோம். எஸ் மேம். ஸோ இந்த ஆல்பபெட் போட்டதெல்லாம் புரிஞ்சுதா? PQRST இதெல்லாம் புரிஞ்சுதா? அதான் எஸ் மேம், அதெல்லாம் புரிஞ்சுது மேம். இந்த சைடு போட்டதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த சென்டென்ஸ்ல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு டெல்லி அண்ட் சென்னை. ஸோ மும்பைல இருந்து டெல்லிக்கு போகணும்னா நீங்க பஸ்ல போக முடியாது, மும்பைல இருந்து சென்னை போகணும்னாலும் பஸ்ல போக முடியாது. ஓகேங்களா? இது புரியுதா? எஸ் மேம். ஸோ இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட். த பர்சன் ஹூ டிராவல் டு டெல்லி டிட் நாட் டிராவல் பை போட். ஸோ டெல்லிக்கு போறவர் வந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க நம்ம போட் எழுதியிருக்கோம், அப்போ இங்க நமக்கு டெல்லி வராது. அப்போ ஒன்னு டெல்லி இங்க வரலாம், இல்லைன்னா டெல்லி இங்க வரலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்னா, மும்பைல இருந்து டெல்லிக்கு பஸ்ல வர முடியாது. இங்க நம்ம பஸ் எழுதி வச்சிருக்கோம், அப்ப இங்க என்ன வராது? டெல்லி வராது. புரியுதுங்களா? அப்ப ஓகே இங்கதான் மேம். டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நம்ம ஃபில் பண்ணாம இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்தையும் சென்னையும் ஃபில் பண்ணல. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்ல எங்க போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மும்பைல இருந்து சென்னைக்கு பஸ்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க நான் என்ன போட முடியாது? சென்னை போட முடியாது இல்லையா? ஏன்னா இங்க எனக்கு என்ன இருக்கு? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்கு. ஸோ அப்ப இங்க சென்னை போட முடியாது, அப்ப இங்கதான் நான் சென்னை போட முடியும். ஸோ அப்ப ரிமைனிங் ஒன்னு ஃபில் ஆகாம இருக்க ஊர் வந்து ஹைதராபாத், அதை இங்க போட்டிருக்கேன். இப்போ புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னொருக்கு சொல்லணுமா? எஸ் மேம், இப்போ புரியுது மேம். சரி ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாமா? எஸ் மேம். மேம் பிடிஎஃப் சென்ட் பண்ணிருக்கேன் மேம். ஆன்சரோட இருக்க பிடிஎஃப் இல்லையா? சென்ட் பண்ணிடுறேன், குரூப்லேயே சென்ட் பண்ணிடுறேன் உடனே. மேம் ஆன்சர் ரைட் பண்ணது அது ஒன்லி கொஸ்டின் இருக்கு, ரெண்டுமே கூட தனித்தனியாக பண்ண முடியும் மேம் அதே மாதிரி. பண்றேன் சார். ஓகே தேங்க்ஸ். ஓகே சார், ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you, Bye. ma'am.